வெளிச்சாமி, இதான் நல்ல டைம். அப்பா வராரு, நீ விஷயத்தை ஆரம்பிச்சிரு. ஒரே ஐயோ, இங்கேயும் வந்துட்டியா? அங்கேயும் ஜன்னல்ல இருந்து உசு உசுன்னு காதை கடிச்சிட்டே இருக்க. உங்க அப்பா பாத்துருந்தானா உன் கல்யாண மாட்டல புயல் தான். இப்ப அமைதியா உட்கார்ந்து இருக்காரு, விஷயத்தை ஆரம்பி. ஃபேமிலி ஸ்டோரினா எங்க இருந்து வேணா ஆரம்பிக்கலாம். உனது லவ் ஸ்டோரி இல்லையா? அதுக்கு ஒரு மூடு பார்த்து ஆரம்பிக்கணும். இல்லாட்டி கிளைமேக்ஸ் மோசமாயிடும். முதல்ல டைட்டில் போடணும், அப்புறம் இன்ட்ரோ விடணும், அதுக்கப்புறம் தான் கிளைமேக்ஸ் போகணும். அப்ப டைட்டிலையாவது போடு. முதல்ல மோரை கலக்கி போட்டு அப்புறம் டைட்டில் போடுறேன். வெளிச்சாமி, 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 டைட்டில் 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 மறந்துடாத. வெளிச்சாமி, என்னடி உள்ள ரசம் போடு. என்னடி ரசம் கட்ட சாம்பார் போட? நீ ஒண்ணு பண்ண வேண்டாம். வெடிக்கிற வெடிக்கிற போல இதனாலதான் உங்ககிட்ட ஒண்ணும் சொல்றது இல்ல. வெளிச்சாமி, வெளிச்சாமி, ஐயா கொஞ்சம் ரசம் விடுற. என்னடா அது? இது ரசமா? இல்ல இல்ல, நான் தட்டை மாத்தி. ஐயா ஒண்ணு வேண்டாம். என்னமோ ஆயிட்டு இருக்கலாம். கடவுளே, என்னாச்சு இவளுக்கு? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததே இல்லையா? எதுவா இருந்தாலும் இம்மனால தைரியமா பேசலாமே. எதுக்கா இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு சையாலி பேசுறா? வெளிச்சாமி, வெளிச்சாமி, நான் தப்பு பண்ணிட்டேன். நீ மட்டுமா? நான் கூட தான் தப்பு பண்ணிட்டேன். நம்ம ரெண்டு பேருமே தப்பு பண்ணிட்டோம். எல்லாம் உன்னாலதான். என்ன என்னாலதான்? நான் தான் ரசத்துக்கு பதிலா சாம்பார் ஊத்துனேன், நீ ஏன் மோர் ஊத்துன? என் நினப்பெல்லாம் அப்பா மேலையா இருக்கு. எல்லாம் உன் மேலதான். நீயும் நானும் உன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு ஒன்றா போயிருக்கூடாது. அதனாலதான் இவ்வளவு குழப்பமும். நம்ம குழப்பத்தால அப்பாவே அதை தெரிஞ்சுக்காம இருந்தா சரி. நமக்குள்ள இப்படி ஒரு ரகசியத்தை வச்சுக்கிட்டு அப்பாவை ஏமாத்திட்டுக்குமேனு மனசுக்கு சங்கடமா இருக்கு. அதுக்காக தானே அப்பா கிட்ட சொல்றேன். அதெல்லாம் நான் நேரம் பார்த்து சொல்றேன். நீ போய் படுத்து தூங்கு, காலைல பேசிக்கலாம். என்னடி நடக்கிறது? எனக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா அவன்கிட்ட போய் கேட்பேன். இப்ப அவன் மேலே சந்தேகம் வந்த பிறகு நான் யார்கிட்ட போய் கேட்கறது? ஒருவேளை அவங்களுக்குள்ள உண்மையிலேயே ஒண்ணும் இல்லாம இருந்து என் பார்வைக்குத்தான் ஒரு போய் தப்பா தெரியுதா? போரும் போரும், சட்டையை தேய்ச்சி தேய்ச்சி கரியாக்கிடாத. நீரே எங்க அப்பா கிட்ட தைரியமா போய் என் காதல் கதையை முடிச்சு வச்சிரு. ஆரம்பிச்சா முடிச்சிருவேன், ஆனா ஆரம்பிக்க தான் பயமா இருக்கு. வெளிச்சாமி, இதுவே நீ ஒரு சிக்கல்ல மாட்டிருந்தேன்னா நான் நேரே எங்க அப்பா கிட்ட போய் உன்னை பத்தி சொல்லி ரெண்டுல ஒண்ணு முடிவு பண்ணி வச்சிருப்பேன். உன் கதைக்கு ரெண்டு முடிவே கிடையாது, ஒரே முடிவு தான். அப்ப முடிச்சிடேன். முடிக்கிறேன், ட்ரை பண்றேன். நானும் காயத்ரியும் இந்த பாருங்க இந்த மாதிரி. ஐயோ, அங்க வச்சுறேங்க. அங்க வச்சுறேங்கடா. அங்க நான் எடுத்துட்டு வந்துடுறேன். நான் வந்து இல்ல, காயத்ரி வந்து காயத்ரி என்ன சொல்ல வரான்? காயத்ரி இங்க, அப்பா போயாச்சு. நான் என்ன பண்ணுவேன்? போய் செருப்பத்தோட. ஐயோ, நல்ல வேளை ஞாபகப்படுத்தினேன். நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம். பட சொதப்பிட்டியா? காதலிக்காமையே இப்படி குழப்பிரியே. நீ யாரையாவது காதலிச்சிருந்தா என்ன குழம்பு இருப்ப? அம்மா தாயே,
உங்க காதல் வியாதியே நமக்கு வேண்டாமா? சைடு எஃபெக்ட்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. எல்லாத்துக்கிட்ட காசு வசூல் பண்ணிட்டு இருக்கா சாமி. என்னது கடவுளை காட்டுறானா? வா போய் பாப்போம். போடா அண்ணே 100 ரூபாய் 2 பேரும் சேர்த்து 150 ரூபாய் போடுங்க. ஏய் இது என்ன கத்திரிக்காய் வியாபாரமா போங்கிட்டு 100 ரூபாய் சார். கடவுளை கல்ல பக்கமா 100 ரூபாய். கடவுளை கல்ல கட்டமாயா 100 ரூபாயா 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய். 100 கடவுளை கல்ல பாக்குற ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய். ஏன்பா கடவுள் கண்டிப்பா கண்ணுக்கு தெரியவாரா? ஏய் குடுக்குற பூரா பைத்தியக்காரனா? கடவுளை கண்ணுல காட்டலனா வாங்குன 100 இன்னும் 100 ரூபாய் போட்டு 200 ரூபாய் தரந்தேனே வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமா சாமி, இவன் நம்ம கிட்ட வசூல் பண்ணிட்டு ஏமாத்தி ஒண்ணா சும்மா விட்டுருவோமா? கடவுளை எப்போ எங்க காமிக்க போற? வர்ற வெள்ளிக்கிழமை காலங்காத்தால 6 மணிக்கு எல்லாரும் கக்குஸ் போய் சுத்த பத்தமா குளிச்சுட்டு என் கூட மலைக்காட்டுக்கு வந்தீங்கன்னா கடவுளை கல்ல காட்டுறேன். 100 வர வெள்ளிக்கிழமை எங்களுக்கு எல்லாம் 200 ரூபாய் இருக்கு. கண்டிப்பா. கடவுள் யோ இந்த லோகத்துல எந்த ஊர்ல எவன் ஏன் கடவுளை பாத்துருக்கான்? சாமி எனக்கு ஒரு 100 ரூபாய் கடன் கொடுக்க முதல்ல. குடுக்குடு நம்மால் தான். உனக்கு 200 இருக்கு. கடன் வாங்கி கொடுக்குற கண்டிப்பா காட்டிடுவீங்க. கண்டிப்பா காட்டுறேன்ப்பா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமாப்பா, எல்லாரும் நம்ம ஐயர் மாதிரி குளிச்சுட்டு சுத்தமா வரணும். இந்த மாதிரி கப்பு வரையோட வந்தா கடவுள் புடி ஓடி போயிருவாரு, தெரியுதா? அப்புறம் எல்லா ஆம்பளைகளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல, ஏன்னா கல்யாணம் ஆம்பளை தான் மெயினா வரணும். வரட்டா? அப்படியே அண்ணனுக்கு வெளியே விடுங்க. ஒன்னும் கவலைப்படாத, என் பையன் வெளியூர் போயிருக்கான். வெளியூர்ல இருந்து வந்த உடனே கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாம். இல்ல தேதி இப்பவே. ரொம்ப அவசரப்படுறிய. அது இல்ல பரசார்த்தி, உன் மகனை பார்த்ததுல இருந்தே என் மனசுல அவன் உருவம் அப்படியே பதிஞ்சு போச்சு. ரொம்ப சந்தோஷம். அது சரி, உன் மகன் எப்ப வருவான்? அடுத்த வாரம் தான் வருவான். அடுத்த வாரமா? சரி, அடுத்த வாரமே எல்லாம் பேசி முடிச்சிருவோம். பேஷா. உங்க பொண்ணை நம்ம மட்டும் ஒப்படைச்சிட்டீங்கல்ல, இனிமே பாருங்க கெட்டி மலை வரையும் கொண்டு போயிடுறேன். கடைசி நேரத்துல தெரிஞ்சுட்டு அப்பா என்ன பண்ணாரு, அந்த பொண்ணோட மனசு நோவக்கூடாதுங்கிறதுக்காக பிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மாப்பிளைய மாத்திட்டு அந்த பொண்ணு ஆசைப்பட்ட மாப்பிளைய உட்கார வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. கொடுத்து வச்ச ஜென்மம். என்ன இந்த நேரத்துல? ஒரு பொண்ணுக்கு காதல் வந்துட்டா அப்பா அம்மா பசி தூக்கம் ராத்திரி பகல் எதுவுமே தெரியாது. அது சரி, அப்பா தூங்குறான்னு பாத்துட்டு வந்தியா? அப்பா கொரட்டை விட்டு தூங்குறாரு, கவலைப்படாத. இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு 2 மாசம் ஆச்சு, இன்னும் நீ அப்பா கிட்ட சொல்லாம இருந்தா எப்படி? இதெல்லாம் காதலிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்ப அவசரப்பட்டா என்ன அர்த்தம்? நீ அப்பா கிட்ட சொல்லுவேன், நான் ஒன்னே நம்பினேன். நீ இப்படி பயந்து சாவன் தெரிஞ்சிருந்தா நானே சொல்லியிருப்பேன். இது என்ன சன் நியூஸா? 7 மணிக்கு தலைப்பு செய்திகளை மட்டும் சொல்லிட்டு 8 மணி விளாவரியா சொல்றதுக்கு இது டாக்டர் நியூஸ் பிளஸ் காதல் விவகாரம். உங்க ஃபாதருக்கு எதையும் தாங்கும் இதயம் இருந்தாதான் இதை நம்ம தைரியமாவே சொல்ல முடியும். இது ஆக்சிடென்ட்டா தெரிஞ்சிட்டாருன்னா உங்க அப்பா ஹார்ட்டுக்கே ப்ராப்ளம் ஆயிப்படும். அதனால இந்த இன்சிடென்ட்டை நம்ம மெதுவா தான் சொல்லணும். மெதுவா சொல்றதுக்குள்ள அவரே நீ தெரிஞ்சுக்கிட்டாரு. நானும் சொல்லாம அவருக்கு எப்படி தெரிய போகுது? அப்படின்னா நானே போய் சொல்லிடவா? இல்ல வேண்டாம், நானே சொல்றேன். எப்போ? டுமாரோ. தேவையில்லை, நீங்க எதுவும் சொல்ல தேவையில்லை. நீங்க எதை சொல்லாம மறைக்கிறீங்க, அது எனக்கு நல்லா தெரியும். 2-3 நாளா உங்க போக்க பார்த்து இந்த மாதிரி ஏது இருக்காது நினைச்சனே, அதான் நான் பண்ண தப்பு. ஐயா துரோகி, எனக்கே துரோகம் பண்ணு. உனக்கு எப்படி மனசு வருது? போடா வெளியே. ஏண்டா, அவன் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொன்னா அடுத்த நிமிஷம் நீ என்ன பண்ணிருக்கணும்? அது தப்புன்னு அவளுக்கு புத்தி சொல்லிருக்கணும், இல்ல எங்கிட்ட வந்து சொல்லிருக்கணும். எல்லாத்தையும் மறைச்சு வச்சு இந்த அளவுக்கு கொடுத்துருக்கேன். உன்னை எப்படி எல்லாம் வளர்த்தேன், என் பக்கத்துல என்ன மாதிரி இடம் கொடுத்தேன், அதுக்கு இதான் பரிகாரமா? துரோகி, உங்க வீட்டுக்கு 2 ஐயா, உங்களுக்கு என்ன அடிக்கணும் அவ்வளவுதானே? விடுங்க, நான் அடிச்சுக்கிறேன். என்ன அடிக்கிறதுனால உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. என் பொண்ணு நீ காதலிச்ச போறோம், வேற என்னடா கேடு வரணும் எனக்கு? என்ன சொன்னீங்க? வெள்ளச்சாமிக்கு என் மேல காதலா? அவளை சந்தேகப்பட்டீங்களா? எனக்கு காதல் வந்தது உண்மைதான், ஆனா வெள்ளச்சாமியோட இல்ல.
காலேஜ்ல என் கூட படிச்ச வசந்தோட. உங்ககிட்ட சொல்ல தைரியம் இல்லாம தான்ப்பா நான் வெள்ளச்சாமி கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன். இங்க என் காதல் விஷயத்த உங்ககிட்ட சொல்லி அந்த அதிர்ச்சியில உங்க உடம்புக்கு ஏதாவது வந்துருமோன்னு பயந்துதான்ப்பா நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சேன். ஆனா நீங்க, நான் கூட உங்களுக்கு துரோகம் செய்ய நினைக்கலாம்ப்பா. ஆனா வெள்ளச்சாமி எனக்கு மட்டும் எதையும் 100 தடவை யோசிச்சு தீர விசாரிச்சு தீர்ப்பு சொல்ற நீங்களும் இப்படி ஐயா நாயா நீங்களே சொல்லுங்க. வெள்ளச்சாமி என்ன மன்னிச்சிடுறா. ஐயா 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 ஆமா, நீங்களும் ஒரு மனுஷன் தானே, உங்க தீர்ப்பு ஏன் தப்பாக கூடாது? ஏய், நான் எதையுமே 100 தடவை யோசிச்சு தான் செய்வேன். என் தீர்ப்பு என்னைக்கும் தப்பாது. என்னைக்குன்னா என்னைக்குமே கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள், ஒரு சண்டே லீவு தானே அன்னைக்கு, அந்த மாதிரி ஒரு நாள் நீங்க தப்பான தீர்ப்பை சொல்லிட்டு முன்னாடி வந்து நிக்க தான் போறீங்க பாருங்க. அதுக்கப்புறம் நான் முன்னாடி நிக்கவே மாட்டேன்டா. வெள்ளச்சாமி, பாத்தீங்களா ஜோடிய? வந்த விஷயத்த சொல்லுங்க. துக்கம் விசாரிக்க வந்திருக்கோம். ஐயருடைய கருமாதி துக்கம் இல்ல, உங்க 2 பேருடைய கிசுகிசு துக்கம். ஐயர் உன்னை சின்ன வயசுல வளர்த்ததுக்கும் மாமி நல்லபடியா சாப்பாடு போட்டு உன்னை கவனிச்சதுக்கும் அர்த்தம் வேற. அவங்க 2 பேரும் போன உடனே நீங்க 2 பேரும் பாத்துக்கிறீங்களே, இதுக்கு அர்த்தமே வேற. ஐயா, நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்க, இப்படி எல்லாம் பேசலாமா? உங்க 2 பேருடைய கள்ளத்தொடர்பு முதல்ல மாமிக்கு தெரிஞ்சு மாமி பொட்டோடு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மாமாவுக்கு தெரிஞ்சு மாமா பொட்டுன்னு போயிட்டாரு. அவங்க 2 பேரும் போனதுக்கு பிறகு கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னு நீங்க 2 பேரும் கல்யாணத்தை தவிர மத்த இத்தியாதி எல்லாம் பண்ணிக்குவீங்க. இதை தெரிஞ்சிருந்து நாங்க நெத்தியில போட்டு பட்டையும் அடிச்சுக்கிட்டு நாமத்தை போட்டுக்கிட்டு போக சொல்றேடா பரதேசி பண்டாரம் நாய. இவ்வளவு கீழ்த்தரமா பேசுற நீ ஐயர் இல்லடா, நீ தாண்டா லோயர். யாரா லோயரு? நான் ட்ரெயின்ல போனா கூட லோயர்ல போக மாட்டேன்டா, அப்பர்லாண்டா போவேன். அறிவு கட்டவனே. ஏன் ஊஞ்சல மிதிக்கிறான்? ஏன் ஊஞ்சல? சும்மா இருங்கண்ணா. உட்காருங்க உட்காருங்க. இது பாரு வெள்ளச்சாமி, நீ தப்பு பண்ணல, உன் மேல தப்பே இல்லைன்னு வச்சுப்போம். காயத்ரியோட அம்மா அப்பா செத்து போயிட்டா. இன்னைக்கு அவளுக்குன்னு யாரும் இல்ல, உனக்குன்னு என்னைக்குமே சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்ல. அதுவும் இல்லாம காயத்ரி உயர்ந்த ஜாதி, நீயும் தாழ்ந்த ஜாதி. இப்படி எந்த உறவு முறையிலும் சம்பந்தமே இல்லாத நீயும் அவளும் தனியா கல்யாணம் ஆகாம ஒன்னா இந்த வீட்டுல இருந்தேன்னா அது இந்த ஊருக்கு தானே அசிங்கம். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? கல்யாணம் ஆகாத ஒரு பிராமண பொண்ணு கீழ்ஜாதி பையனோட ஒன்னா ஒரே வீட்டுல இருக்க கூடாது. அதுக்கு நாங்க என்ன செய்யறோம்? காயத்ரி எங்க வீட்டுக்கு அனுப்பு. நான் சுத்தமான பிராமின். அந்த காயத்ரியா என் பொண்டாட்டியும் பொண்ணு நன்னா பாத்துக்குவா. இல்ல காயத்ரி இங்கேயே இருக்கட்டும், நாங்க வந்து பாத்துக்குவோம். நீ வெளியே போ. கெட் அவுட். முடியாது, நான் போக முடியாது. என் காயத்ரிக்கு ஒரு வாழ்க்கை அமைற வரைக்கும் நான் அவளை விட்டு எங்கேயும் போக முடியாது. அது வரைக்கும் உங்களையும் உங்க ஊரை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னா அவளுத்துல நீயே தாலி கட்டி நீயே அவளுக்கு புருஷனாரு. கல்யாணம் ஆகாத 2 பேர் இந்த ஊர்ல தனியா ஒரு வீட்டுல இருக்கான்னா அது எங்களுக்கு தான் அசிங்கம், அவமானம், கேவலம். அதுக்கப்புறம் வெளியூர்ல இருந்து எந்த ஒரு மானசனும் இந்த ஊர்ல பொண்ணு கேட்டு வரமாட்டான். இதுக்கு மேல நாங்க இப்படிதான் இருப்போம். நீங்க அடம் பிடிச்சா உங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும். உங்களுக்கு 30 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. அப்படி வரல
உடனே உங்களை இந்த வீட்டை விட்டு காலி பண்ண வச்சிருவேன். அது மட்டும் இல்ல, இந்த ஊர்ல எந்த கடையிலையும் எந்த பொருளும் உங்களுக்கு கிடைக்காது. குடிக்க ஒரு சொட்டு தண்ணி கூட இந்த ஊர்ல யாரும் தரமாட்டாங்க. மொத்தத்துல உங்க 2 பேரையும் இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவோம். சீக்கிரம் நல்ல முடிவுக்கு வாங்க. போல வாங்க. ஐயா, அசோகவனத்துல இருந்த சீதைய காப்பாத்துறதுக்காக தான் அனுமார் போனாருங்கிறது கம்ப ராமாயணம். ஆனா அவ மேல ஆசைப்பட்டு தான் போனாருங்கிறது உங்க ராமாயணம். இங்க ஒரு யுத்த காண்டத்தை உருவாக்கிடாதீங்க. போயிட்டு வாங்க.